உலக அளவுல ஒரு கருத்து போயிட்டே இருக்கு. மோடிக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது அவர் சொன்னது கிடையாது. உலக அளவுல வந்து இந்தியன் ஆர்ஜனும் இந்தியன் பீப்புளும் சொன்ன விஷயங்கள். அப்படி உண்மையில மோடி அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குமா? அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் நோபல் பிரைஸ் ஈக்குவலா பண்ணியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணதுனால அவர் நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு பீப்புளுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்தந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வரைமுறைகள் வச்சிருக்காங்க. கிரைட்டீரியா என்னன்னா, பீஸுக்கு அமைதியை வந்து ப்ரமோட் பண்ணணும். ரெண்டாவது வந்து இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், இரு நாடுக்கு உடவா நட்புறவை உண்டாக்கணும். இரு நாட்டுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நாலாவது, ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கணும். அதாவது அகதிகளா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் ஹெல்ப் பண்ணிருக்கணும். அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அமைதி ஏற்படுத்துறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும் அண்ட் ஃபுல் இருக்கணும் அப்படின்றாங்க. நான் கடைசியான ஒரு விஷயம், மாரல் எத்திக்ஸ் இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் மற்றவங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணும். இவரை நம்ம ரோல் மாடல் எடுத்தா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த கிரைட்டீரியா எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஒரு பீப்புளுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் லீடரா ஒரு தலைவரா இருந்து யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற பார்ப்போம். அவங்களோட கேரக்டரும் அண்ட் பாரத பிரதமர் மோடியோட கேரக்டரும் ஒரு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒற்று போகுது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பிரதமர் மோடியோட விஷயங்களா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிரதமர் மோடி எந்த நாட்டோட ஒரு வார் நடந்தாலுமே எல்லாமே முதல்ல முன்னிறுத்தது வந்து வார் ஏற்படுத்தினா பேச்சுவார்த்தையில தீர்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கூட நடந்துச்சு அப்படின்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான வார்ல கூட கிளியரா சொல்லியிருப்பாரு. நீங்க அமைதியை ஏற்படுத்தணும், அமைதி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லியிருப்பாரு. அவர் ஃபாலோ பண்ற பிரின்சிபல் ஃபுல்லாவே காந்தியன் பிரின்சிபல் கூட சொல்லலாம். அமெரிக்கால ஒரு டைம்ஸ் மேகசின்ல வந்து ஒரு டைம் இன்டர்வியூ கொடுக்கும் போது மோடி அவர் சொன்னாரு, நான் வந்து ஒரு கிளியரா வந்து பீஸ்ல தான் ஒரு கிரியேட் பண்ணணும் வேர்ல்டு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மேகசின் வந்து எழுதுனது எப்படின்னா, ஒபாமாக்கு கிடைச்ச நோபல் பிரைஸ் இவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்துல வந்து ஸ்ட்ராங்கான லீடர் இல்லாத சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பை கொண்டு வந்ததுதான். எதுக்கான விஷயத்துக்காக நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல ஒரு 3-4 கண்ட்ரிஸ் மட்டும்தான் டாமினேட்ல இருக்கு. அப்படி அந்த டாமினேட் கண்ட்ரி தான் லீட் பண்ணது எல்லாமே. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா அப்படின்ற மாதிரி கண்ட்ரி. இப்போ மோடி அவர்கள் வந்த பிறகு 2014 அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அந்த ஒரு டாப் லெவலான கண்ட்ரிக்குள்ள வந்துடுச்சு. இந்தியா ஒரு டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இம்பாக்டை கொண்டு வந்துட்டு இருக்கு. இதாவது என்ன சொல்ல வந்தோம்னா, இந்தியா நினைச்சா அப்படின்னா ஒரு நாட்டை வந்து கம்ப்ளீட்டா டவுன்ல ஆக்க முடியும், இங்க ஒரு நாட்டை அப் ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரி டிசிஷன்ஸை வந்து மோடி அவர் எடுத்தாரு. அது மட்டும் இல்ல, G20 அப்படின்ற மாநாட்டில் வந்து இந்தியா லீட் பண்ணதாகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கண்ட்ரி போயிட்டு அவர் டிப்ளமேட்டிக்கா வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணதாகட்டும், இது மிகப்பெரிய வந்து அவரோட இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு வந்து வலு சேர்க்குது. இது எல்லாமே வந்து ஒரு நார்மல் பீப்புள் வந்து சொல்லியிருப்பாங்க, இவருக்கு இந்த விஷயம்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம், ஹியூமானிட்டேரியன் எய்டை கொடுத்துருக்காரு. நிறைய டைம் வந்து ஒரு கிரைசிஸ் ஆகட்டும், பேண்டமிக் கிரைசிஸ் ஆகட்டும், உலக அளவுல வந்து மருந்து சப்ளையர் அப்படின்றது இந்தியா அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன். இந்த பேண்டமிக்ல வந்து உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா இந்தியா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்தியா வந்து மருந்து சப்ளை பண்ணி உலகத்துக்கு கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் லீடர்ஷிப்ல யார் இருந்தார் அப்படின்னா மோடிஜி தான். அதனால அவருக்கு வந்து டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி 3 ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால அவருக்கு டெஃபினட்டா வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவரோட சப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச். அதுக்கு வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் சோசியல் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்தியா வந்து முன்னெடுத்து போயிடுச்சு. அப்படி அந்த முன்னெடுத்துனால இந்தியாவில உலக அளவுல வந்து ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கான ஸ்ட்ராங் இந்தியா அவங்க ஈவில் ஆகட்டும் எல்லாமே கொண்டு வந்து இந்தியாவில் ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பீப்புளும் மைண்ட் செட் வந்துச்சு. அண்ட் அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்த கவர்மெண்டான மோடி அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயங்களா இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில பார்க்கும்பொழுது மோடி அவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். இந்த இந்தியாவில் நிறைய பீப்புள் இருக்காங்க, நிறைய பீப்புளை வந்து ஒரு வாழ்க்கையை மாற்றணும், சோசியலில் வந்து நிறைய வந்து கொடுக்கணும், பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுவும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாருமே வந்து நார்மல் பீப்புளுக்கு புரியுற மாதிரி ஒரு ஸ்கீம் ஆகட்டும், ஆயுஷ்மான் ஸ்கீம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவருக்கு வந்து நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸை பண்றதுனால வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவர் கொடுத்துட்டு இருக்கு. சரி, ஓகே.
இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து மோடி வந்து தகுதியானவரா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். பராக் ஒபாமா அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்தாரு. அவருக்கு ஏன் கிடைச்சு அப்படின்னா நியூக்ளியர் அணு ஆயுதம் எதிரான விஷயங்கள் பண்ணதுனால, அணு ஆயுதம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்துட்டு இருந்ததுனால அவர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார் அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவர் அந்த அளவுக்கு பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க நோபல் பிரைஸ் அவருக்கு. நெல்சன் மண்டேலா எல்லாருக்குமே தெரியும். நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களுக்காக வந்து குரல் கொடுத்தாரு. அந்த நாட்டுக்குள்ள நடந்த உள்நாட்டு போராகட்டும், உள்நாட்டு விஷயங்களாகட்டும், மிகப்பெரிய விஷயத்த சால்வ் பண்ணதுனால கொடுத்தாங்க. அபி அகமது அவர் வந்து பீஸ் அக்ரிமெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு உள்நாட்டில் இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகட்டும், அந்த நாட்டில் இருக்க சுரண்ட விஷயங்கள் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் குரல் கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்துக்காக கொண்டு வந்தாங்க. மலானா யூசுஃபாய் அவங்களுக்கு பெண் குழந்தைகளுக்காக பாடுபட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்கு கொடுத்தாங்க. இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு எல்லா லீடரும் ஒரு விஷயத்துல பாடுபட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுது. ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு டாப் லெவல்ல பண்ணியிருக்காரு. ஒபாமா கிடைச்ச ஒரு விஷயங்கள் என்னன்னா நியூக்ளியர் அணு ஆயுத வெப்பனை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக கொடுத்தாங்க. இந்த வாரம் பண்ணாம இருப்பாரு, பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. பட் ஆனா ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்த பிறகு வந்து வாருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இப்படி பிரதமர் மோடி அப்படி இல்லை, ஒரு 3 தடவை வந்து பிரைம் மினிஸ்டரா ஆயிருக்காரு இந்தியாவுக்கு. இந்த 3 தடவையும் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து எந்த வாருக்கும் இல்லாம எந்த கான்ஃபிளிக்டும் இல்லாம அவுட்ஸ்டாண்டிங்கா பீஸ் மேக்கிங் விஷயத்த பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு வந்து பெட்டர் ஆஸ்பெக்ட்ல வந்து கம்பேர் டு ஒபாமாவை கம்பேர் பண்ணல வந்து அவருக்கு வந்து பெட்டரான விஷயங்கள் அவருக்கு இருக்கு. அதனால அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருக்குன்னு சொல்றதை விட அவர் தான் அந்த இடத்துல வந்து பெட்டரான ஆஸ்பெக்ட்ல பெட்டரா ஃபிட் ஆகிறாருன்னு கூட சொல்லலாம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா மலானா யூசுஃபாய் அவங்க வந்து ஒரு பெண்களுக்காக போராடி பெண்களுக்கான விஷயங்கள் பண்ணாங்க. பட் ஆனா இந்தியாவில அப்படி இல்லை. மொத்த அளவுக்கு வந்து பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கான சரி முதியோருக்கான சரி எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. இந்த உலகத்துல வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே வந்து 67 வயசுக்கு அப்புறம் வந்து அந்த புதுசா ஒரு பென்ஷனுக்குள்ள போறாங்களோ, புதுசான ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. பட் ஆனா அப்படி இல்லை, இந்தியாவில அப்படி இல்லை. ஒரு புதுசா ஒரு பீப்புள் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே பண்ணாம இன்சூரன்ஸ் போடாம இருக்காங்க அப்படின்னா 70 வயசு 80 வயசு ஆனாலும் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஆயுஷ்மான் அப்படின்ற ஒரு ஸ்கீம்னால வந்து நிறைய 80 வயசு 90 வயசுனாலும் அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகணும், பீப்புள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பீப்புள் வெல்ஃபேரோட ஓரியன்டா பண்ணதுக்கான விஷயங்களுக்கு வந்து டெஃபினட்டா மோடி அவருக்கு கொடுக்கலாம். அமெரிக்கா பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் அவரே சொல்லிட்டு இருக்க எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க, நான் தான் பெட்டர் தான் தகுதியானவன் சொல்லிட்டு. பட் ஆனா அவர் வந்து நிறைய வாருக்கான விஷயங்கள் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் அவர் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவர் பண்ணாரு, நிறைய ப்ராப்ளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஒரு சின்னதா ஒரு விஷயங்கள் ஆகட்டும், எக்கனாமிக் கிரைசிஸ் ஆகட்டும், எல்லாமே பண்ணியிருந்தாரு. பட் ஆனா இதே மோடி அவர்கள் கிடையாது. அப்படி ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணல. எந்த மற்ற கண்ட்ரிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட முடியும் அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்த்து மற்ற கண்ட்ரியும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அப்படியே பண்றதுனால ஒரு பெட்டரான ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு கோஆபரேஷன் லீட் பண்றதுனால இதை விட ஒரு பெஸ்டான கிரைட்டீரியா ஃபுல்ஃபில்மெண்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னா மோடிக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த வேர்ல்ட்ல வந்து நோபல் பிரைஸ் நிறைய பீப்புள் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த நிறைய பீப்புள் வாங்கினதுல ஒரு பெஸ்டான ஒரு பர்சன் இந்த ஃபியூச்சர்ல வாங்க போறாரு அப்படின்னா அது மோடிஜியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா கிரைட்டீரியாவுமே ஒரு பெட்டரான ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. ஏன்னா மோடிஜிக்கு அந்த அளவுக்கு வந்து பீப்புளோட ஒரு இந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்சி ஆகட்டும், எல்லாமே நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆகட்டும், இன்டர்நேஷனல் லெவலில் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கனால பெட்டரான ஃபிட் ஆகிறாரு மோடிஜி மட்டும்தான்.